சங்கீதம் 97:5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. எது உருகி போயிற்று? பர்வதங்கள். பர்வதம்னா எது? நம்ம வீட்டு பக்கத்துல 2-3 கல்லு கிடக்குது, அது இல்ல. பர்வதங்கள்னா மலைகள்னு அர்த்தம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மலைகள் மெழுகு போல என்ன செய்யுமா? உருகி போகுமா? சரி, விஷயத்துக்கு வருவோம். தேவ பிரசன்னம் எங்க வெளிப்படும்? எங்கே மக்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, கர்த்தரை துதிக்கிறார்களோ, கர்த்தரை உயர்த்துகிறார்களோ, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்களோ, அங்கே மேகம் இறங்குகிறது, அங்கே மகிமை இறங்குகிறது, அங்கே தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. அங்கே தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது நான் கேட்கிறேன், இந்த மலையே வெந்து உருகும்னா அந்த வியாதி ஏமாத்திரம், அந்த பலவீனம் ஏமாத்திரம், அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த இருதய சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், பிளட் கேன்சர் சொல்றாங்க, அது ஏமாத்திரம். அதனாலதான் தேவ பிரசன்னத்துக்கு ஓடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஓடி வரணும். ஆராதனை மிஸ் பண்ணிடக்கூடாது, துதிக்கிறத மிஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்றதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் பல இடங்கள்ல இருந்து வருகிறோம், எல்லாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதை தேவன் விரும்புகிறார், அதை தேவன் வாஞ்சிக்கிறார். என் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து என்னை ஆராதிக்கிறாங்க. நம்ம வீட்டுல தனியா உட்காந்து ஆராதிக்கிறோம், அது ஒரு விதம் இல்லையா? ஆனா எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்கிற வேளையிலே பாருங்க, அதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இது மேல விருப்பமா இருக்கிறார், வாஞ்சையா இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எல்லாரும் சேர்ந்து துதிக்கிற வேளையிலே அங்க தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் அங்க மூவ் ஆக ஆரம்பிக்கிறார். அங்கே பாருங்க, அசைவாட ஆரம்பிக்கிறார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பாருங்க, தேவனை ஆராதிப்பதற்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். எனவே கர்த்தருடைய பிரசன்னத்திலே மலைகளே வெந்து உருகி போகும் என்றால், வியாதிகள் ஏமாத்திரம், அந்த கட்டிகள் ஏமாத்திரம், அந்த பலவீனங்கள் ஏமாத்திரம், பிசாசின் கிரியைகள் ஏமாத்திரம், அந்த இருதய சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த லங்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த மூளை காய்ச்சல் அது ஏமாத்திரம் ஒண்ணுமே இல்லை. தேவ பிரசன்னத்துல அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது, சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் தேவ பிரசன்னத்துல தங்கி இருப்பதை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அதிகமாய் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும்.